இருக்கு. இன்னைக்கான எபிசோட்ல தரமான ஒரு சம்பவம் இருக்குது. நான் நேத்தே சொன்னேன்ல, பிரஜனை வந்து கண்டிப்பா டேஞ்சர் சோன் கொண்டு போவாங்க. டேஞ்சர் சோன் கொண்டு போய் பிரஜனை வந்து ஒரு மாதிரி பயங்காட்டி அதுக்கப்புறம் சேவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, வேணா பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பிரஜன் அவர்களை இன்னைக்கு டேஞ்சர் சோன் கொண்டு போறாங்களாம். பிரஜன் அவர்களை டேஞ்சர் சோன் கொண்டு போறது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் வச்சிருக்கதா சொல்றாங்க. அது என்ன டாஸ்க், ஏது டாஸ்க் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா நேத்து கூட அந்த டாஸ்க்கை ரிவீல் பண்ணல போல, பயங்கரமான ஒரு டாஸ்க்கை வச்சு பிரஜன் அவர்களை காப்பாத்திருக்காங்க போல. அந்த டாஸ்க் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இன்னைக்கு சேவிங் ஆர்டர் இருக்குதா நண்பர்களே? சேவிங் ஆர்டர் இருக்குதான். ஏன்னா பல வாரங்களா சேவிங் ஆர்டர் அப்படிங்கறதே ஒழுங்கா வைக்க மாட்டாங்க. அந்த வகையில இன்னைக்கு வீட்டுக்குள்ள முதலா சேவ் பண்ணப்படுறது அரோரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றேன், அரோரா ஃபர்ஸ்ட் சேவான்னு கேட்டீங்கன்னா எஸ், அரோரா அவர்களை ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்க போல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேரை தொடர்ந்து சேவ் பண்றாங்க. அதெல்லாம் யார் யார் அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமா சொல்றேன். அது மட்டும் இல்லாம நேத்துக்கான எபிசோட்ல விஜே பார்வதி பண்ண ஒரு விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த எஃப்ஜே வந்து அவங்க அம்மா அப்பா பற்றியான டாபிக் உள்ளே வரும்போது ஒரு மாதிரி கோவப்பட்டு ஒரு மாதிரி பிரச்சனை பார்த்து முறைச்சிட்டே இருப்பான். அந்த இடத்துல பாரு வந்து தேவையில்லாமல் ஒரு சில வார்த்தைகள் விட்டாங்க தெரியுமா, ஒரு மாதிரி ஏற்றி விடுற மாதிரி பேசினாங்க. அந்த விஷயம் பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப எச்சத்தனமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த விஷயத்தை கண்டிப்பாக பேசி ஆகணும்னு எனக்கு தோணுது. அதனால் இந்த வீடியோவில் அதை மொத்தமாக பேசலான்னு இருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவின் ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேத்துக்கான எபிசோட்ல பிரச்சனை போட்டு நம்ம சேதனை ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. பிரச்சனை வந்து எஃப்ஜே பார்த்து ஒரு சில விஷயங்கள் பேசினது. எஃப்ஜே வந்து இவ்வளோ கர்மா சம்பாதிச்சிருக்கான், இந்த கர்மாவெல்லாம் எங்கே கொண்டு கொட்டுவான், அவங்க வீட்டில் கொண்டு கொட்டுவானா, அவங்க வீட்டில் கொண்டு கொட்டுவானா, அவங்க அம்மா கொண்டு கொடுப்பானா, அவங்க அப்பா கொண்டு கொடுப்பானா, அவங்க அக்கா கொண்டு கொடுப்பானா, அவங்க தங்கச்சி கொண்டு கொடுப்பானா, அவங்க அண்ணனு கொண்டு கொடுப்பானான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேமிலியை இழுத்து நம்ம பிரச்சனை பேசியிருப்பார். அப்போ அந்த டாப்பிக்கே நேற்று சேதனை ஓப்பனாகவே உடைச்சிருப்பாரு. அப்படி உடைச்சோன்னே அங்கே உட்கார்ந்துருந்த எஃப்ஜே வந்து அதை பார்த்து ஒரு மாதிரி கோவப்பட்டிருப்பான். ஏன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். ஏன்னா அவங்க ஃபேமிலியை பற்றி பேசும்போது அவனுக்கு கோவம் வரலன்னா எப்படி, சூடு சொரணை இருக்க எல்லாருக்குமே கோவம் வரத்தான் செய்யும். அந்த வகையில் அவனுக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா அங்கே அவங்க அம்மா அப்பா டாபிக் வந்திருக்கு. அப்போ அவன் கோவப்பட்டு ஒரு மாதிரி பிரச்சனை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்போ கோவப்பட்டு ஒரு மாதிரி டென்ஷன்ல எந்திரிச்சிருப்பான் போல. எல்லாருக்கும் வர்ற விஷயம் தான் ப்ரோ, எல்லாருக்கும் கண்டிப்பாக வர்ற விஷயம் தான். அப்போ அவனுக்கு அந்த இடத்துல கோவம் வந்து ஒரு மாதிரி எந்திரிச்சிருக்கான். இது அடிக்க எந்திரிச்சானா என்ன அளவுக்கு எந்திரிச்சான்னு தெரியல. அடிச்சா இவனுக்கு தான் அது மிகப்பெரிய லாஸ். ரெட் கார்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. பட் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு மாதிரி எந்திரிச்சிருக்கான். அப்போ அந்த இடத்துல சபரி வந்து சும்மா சொல்லி கையை வச்சு அமைக்கிருக்காப்ல. தூரத்துல இருந்து விக்ரம் வந்து கையை காமிச்சு சும்மா ரை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமே எந்திரிச்சு வந்து தடுக்க ட்ரை பண்றதுக்கு ஒரு மாதிரி மூவ் பண்ணியிருப்பாரு. அப்பதான் அந்த இடத்துல சேதனை அட்ரஸ் பண்ணி என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க எஃப்ஜே ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கான் சார்னு சொல்லிட்டு இங்க உள்ளவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த பக்கம் உட்காந்துருக்க பாரு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சார் ஒரு மாதிரி துள்ளுறான் சார், ஒரு மாதிரி துள்ளிட்டு இருக்கான் எஃப்ஜே, ஒரு மாதிரி பண்றான் சார்னு சொல்லிட்டு தேவையில்லாம அந்த துள்ளுறான் வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு ஃபேஸையும் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி துள்ளுறான் சார், அடிக்க போறான் சார், ஒரு மாதிரி பிரச்சனைக்கு நேரம் அடிக்க போறான் சார்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தைகளை விட்டுருப்பாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ப்ரோ. அவனுக்கான கோவத்தை காமிச்சிட்டு இருக்கான். அவன் அடிக்கிறானோ இல்லை அடிக்க எந்திக்கிறானோ அது அவனுக்கான பிரச்சனை. அடிச்சா ரெட் கார்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போவான். யாருக்கு லாஸ்? உங்களுக்கு லாஸ் இல்ல. அடிக்க எந்திச்சாலும் சேதனை கிட்ட திட்டு வாங்க போறான். அது எல்லாமே அவனுக்கு தான் லாஸ். பட் நீங்க அங்க உட்கார்ந்து ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க. இவங்க உட்கார்ந்து என்ன சொல்றாங்க, அடிக்க எந்திக்கிறான் சார், ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான் சார், ஒரு மாதிரி துள்ளுறான் சார்னு சொல்லிட்டு தேவையில்லாம வார்த்தை விடுறாங்க. இந்த இடத்துல சேதனும் தரமான ஒரு செருப்படி விஜே பாரு கொடுத்திருப்பாங்க. அண்ட் எபிசோடோட லாஸ்ட்ல எஃப்ஜே அவர்களும் ஒரு தரமான செருப்படி கொடுத்திருப்பாங்க. இங்க எஃப்ஜேக்கான கோவம் வந்து சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா 100% சரி ப்ரோ. ஏன்னா அவன் அம்மா அப்பா பத்தி ஒருத்தன் பேசியிருக்கான். ஓகேவா, அவன் அம்மா அப்பா பத்தி ஒருத்தன் பேசியிருக்கான், அது பின்னாடி பேசியிருக்கான். என்னென்ன பேசினாங்கிறது இவனுக்கு தெரியவே தெரியாது. ஒரு சில விஷயங்கள் மட்டும் வரும்போது இவன் கண்டிப்பா யோசிப்பான்ல, அப்ப என்னெல்லாம் சொல்லியிருப்பான், இது ஒரு நேஷனல் டெலிவிஷன், இப்படி உட்கார்ந்து லைவ்ல பேசியிருக்கான்னா ஒருவேளை நம்ம அம்மா அப்பாவை ரொம்ப தப்பா பேசியிருப்பானா, அது வெளியே போயிருக்குமான்னு சொல்லிட்டு அவன் கண்டிப்பா யோசிப்பான். யோசிச்சு அவன் கோவப்படுறான். அவன் கோவத்துல 100% நியாயம் இருக்கு. அதனால தான் பிரஜன் கூட அந்த இடத்துல கையை கட்டிட்டு நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படாம நிற்காரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவர் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு. ஆனா விஜே பார்வதி அந்த இடத்துல எச்சத்தனமா ஒரு மாதிரி ஏற்றி விட்டாங்க. ஓகேவா, இதுக்கு தான் சேதன் ஒரு செருப்படி கொடுத்திருப்பாரு. ஓகே பாரு, நீங்க என்னென்ன பண்றீங்க எனக்கு ஓப்பனாவே தெரியுது. நான் உங்ககிட்ட இப்போ ஒன்று கேட்குறேன். இதே மாதிரி எஃப்ஜே வந்து உங்க அம்மா அப்பா பத்தி ஏதோ ஒன்று சொல்றான், அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வருதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்குமா? நான் சொல்லட்டா விஜே பார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்படி மட்டும் எஃப்ஜே விஜே பாருக்கு பின்னாடி போயிட்டு விஜே பாருக்கான அம்மா அப்பா பத்தி தப்பா பேசியிருக்கான்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போயிருப்பாங்க ப்ரோ. சத்தியமா சொல்றேன், சட்டையை போட்டு சண்டைக்கு போயிட்டு கெட்ட வார்த்தை போட்டு திட்டி உருண்டிருப்பாங்க. கண்டிப்பா நடந்திருக்கும். அது சேதனை இருக்காங்களோ யார் இருக்காங்களோ மதிச்சிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா சண்டைக்கு போயிருப்பாங்க. ஆனா இதே இன்னொருத்தருக்கு நடக்கும்போது அவன் கோவப்பட்டா தப்பான், அவன் கோவப்பட்டா சீன் போடுறானா, துள்ளுறானா, ஒரு மாதிரி துடிக்கிறான் சார்னு சொல்லி வார்த்தைகள் விடுவாங்களா. இதெல்லாம் என்ன எச்ச வேலையா இல்லையா, எச்சத்தனமா இல்லையா? இதுல சேதன் அந்த கொஸ்டின் கேட்டோன்னா விஜே பார்க்கிட்ட இருந்து சத்தமே இல்லை.
சுத்தமா சத்தம் இல்லை. ஏன் அப்ப பேச வேண்டியதானே? இல்ல சார் நல்லா துள்ள மாட்டேன் சார், நல்லா கேட்க மாட்டேன் சார் சொல்ல வேண்டியதானே? வார்த்தைகள் வரல. அப்ப அவனுக்கும் அப்படித்தானே இருக்கும். அவன் அப்பா அம்மா இல்ல, அவன் அப்பா அம்மா பத்தி பேசுமா அவன் தானே கோவப்படுவான். அப்ப கடைசியில எஃப்ஜே கூட செமையான ஒரு செருப்படி கொடுத்துட்டு போயிருப்பான். நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னோட அப்பா அம்மா பத்தி பேசியிருந்தா நீ விட்டுருப்பியா? நீ விட்டுருக்க மாட்டல, கண்டிப்பா சண்டைக்கு போயிருப்பல. என்ன மட்டும் ஏன் நோன்ற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிச்சு போட்டு போயிருப்பான். ஒரு மாதிரி திட்டி விட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பான். விஜய் பார்வதி சத்தியமா சொல்றேன், எச்ச வேலை பாக்குறாங்க ப்ரோ, எச்ச வேலை பாக்குறாங்க. யாருக்கோ சிங்கி அடிக்கணும். இப்ப புதுசா அண்ணன் இப்ப புதுசா பிரச்சனை வந்து அண்ணன் கூப்பிட்டு சுத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த அண்ணனை காப்பாத்தணும். அண்ணன் அழகா இருக்காருன்னு சொல்லி சொன்ன ஆள் தானே நம்ம அக்கா. அண்ணன் அழகா இருக்காரு, அண்ணன் கியூட்டா இருக்காரு, அண்ணனை சைட் அடிக்கன்னு சொல்லி சொன்ன ஆள் தானே அக்கா. அப்படி இருக்குமா அண்ணனை காப்பாத்துறதுக்கு அக்கா அந்த இடத்துல துள்றான் சார், முறைக்கிறான் சார், கோபப்படுறான் சார் சொல்லிட்டு தேவையில்லாம சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நேத்து 2 பேருமே செருப்படி கொடுத்துட்டாங்க. எஃப்ஜேயும் கொடுத்தாச்சு, சேதனும் கொடுத்தாச்சு. மக்களுமே வெளியே தரமான செருப்படி கொடுத்தாங்க. மக்கள்லாம் வச்சு செதுக்குனாங்க அப்படிங்கறத உண்மை. ஸோ எனக்கு தெரிஞ்சு வரப்போற வராங்கல்ல எஃப்ஜே விஜே பாரு, இவங்க 2 பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை வரும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கு 2 பேரை ஹாட் சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஒன்று கெமி, இன்னொன்று பிரஜன் அவர்கள். கெமி அவர்கள் தான் எவிக்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த எவிக்ஷனை பற்றி ஃபுல்லாக பேசணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு போல, அதை நம்ம அடுத்த வீடியோவில் ரொம்ப கிளியராக பார்க்கலாம். கெமிக்கான எவிக்ஷன் வந்து சேதனை காடு தூக்கிலாம் காமிக்கல போல, வீட்டுக்குள்ள ஏதோ டாஸ்க் மாதிரி வச்சிருக்காங்களாம். ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு அந்த டாஸ்க் மூலமாக தான் கெமி அவர்களை எவிக்ட் பண்ணியிருக்காங்க போல. பட் ஹாட் சீட்டில் உட்கார வச்சிருக்கிறது பிரஜன் அண்ட் கெமி, இந்த 2 பேரை மட்டும் தான் ஹாட் சீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. மற்றபடி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சேவ் பண்ணிட்டாங்க போல. இதில் ஃபர்ஸ்ட் அரோராவை சேவ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் கனி பாரு இந்த 2 பேரை சேவ் பண்ணியிருக்காங்க. அடுத்த விக்ரம் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் சேவ் பண்ணிருக்காங்க போல. அதுக்கப்புறம் மொத்தமா 2 பேரை டப்புன்னு சேவ் பண்ணிட்டாங்க போல. சேவ் பண்ணிட்டு கடைசியா கெமியையும் பிரச்சனை உட்கார வச்சு ஒரு மாதிரி பயங்காட்டி பிக் பாஸ் பார்த்து பாரு, பிக் பாஸ் ஹேண்டில் பண்ண சொல்றேன்னு சொல்லி அவருக்கு கிளம்பி போயிட்டு, அதுக்கப்புறம் பிக் பாஸ் வெளியே ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு டாஸ்க்கு கூட்டு போய் அந்த டாஸ்க் மூலமா கெமியை வெயிட் பண்ணியிருக்காங்க போல. ஸோ லிட்டரலி பிரஜனுக்கு பயத்தை காமிச்சிட்டாங்க. நான் நேத்தே சொல்லியிருப்பேன், நீங்க கவனிச்சிருப்பீங்க. பிரஜன் பேர் வந்து எவிக்ஷன்ல வந்துட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு பிரஜன் எவிக்ட் பண்ண மாட்டாங்க. பட் பிரஜனை லிஸ்ட்ல வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பிரஜனை ஹாட் சீட்ல உட்கார வச்சு பயங்காட்டி சேவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேணா பாருங்கன்னு சொன்னேன், அதே மாதிரி நடந்துருச்சு. ஸோ கண்டிப்பா பிரஜனை வந்து ஹாட் சீட்ல உட்கார வைக்கும் போது அவனுக்கே பயம் வந்திருக்கும். ரைட்டு, ஆஹா நம்மளை தூக்க போறாங்க போல, நம்ம பேசின வார்த்தைகள்லாம் ரொம்ப தப்பா போயிருக்கும் போல, அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்கன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு பயம் வந்திருக்கும். அதுக்காக தான் பிரஜனை வந்து ஹாட் சீட்டுக்கு கொண்டு போய் பயங்காட்டி ஒரு மாதிரி சேவ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஒன்னு பிரஜன் இன்னும் கொஞ்சம் இறங்கி ஒரு மாதிரி கிறுக்குத்தனமான ஆட்டத்தை போடுவார். இல்லைன்னா அவருக்கான பேரை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. நான் சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ, பிரஜனுக்கான கேம் பிளே என்ன தெரியுமா? ஹீரோயிசம். அவர் வந்து வீட்டுக்குள்ள ஹீரோ மாதிரி தெரியணுமா, ஹீரோ மாதிரி எல்லாருக்கும் தெரியணுமா, அதுக்காக தான் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே ஒரு மாதிரி டவுன் பண்ணி பேசிக்கிட்டு, ஒரு மாதிரி வார்த்தைகளை விட்டுட்டு, ஒரு மாதிரி மிரட்டிக்கிட்டு, ஒரு மாதிரி ரக்கடா, ஒரு மாதிரி ரக்கட் ஹீரோ அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிறாரு. ஸோ அது என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வேலைன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக அவரோட லைஃபுக்கு தான் இது மிகப்பெரிய மைனஸ் ஆகும். ஆல்ரெடி மைனஸ் ஆகிட்டு இருக்கு. பிரஜன் சாண்ட்ரா பண்ற விஷயங்கள் அவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய மைனஸா மாறிட்டு இருக்கு. நேத்து சேதனம் கூட அதை சொல்லாம சொல்லி சாண்ட்ராக்கு சொல்லாம ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தான் பார்த்து ஆடணும், நீங்க தான் கொஞ்சம் தெளிவா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் புரியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் ப்ரோ, புரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு புரிதலோட தான் அந்த கேமுக்கே வந்திருக்காங்க. நான் ஹீரோ, நீ ஹீரோயின், நான் ஹீரோயிசம் பண்றேன், நீ வந்து ஹீரோனிசம் பண்ணு. ஹீரோயிசமா தெரியல, நீ வந்து ஹீரோயின் மாதிரி வீட்டுக்கு ஒரு சில சேட்டைகளை பண்ணு, நான் ஹீரோ மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வாண்டடா தான் ஒரு சில விஷயங்களை பண்றாங்க. 2 பேருமே கார்னர் கேம் தான் போடுறாங்க, அதுதான் உண்மை. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கான எபிசோட் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, பார்வதி பண்ண விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.